எனது தாய் தந்தையரையும் குருவையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம் மற்றும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கோச்சார ராகு பிறந்த கால சனி மீது பயணிக்கும் போது என்ன பலன் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உதாரண ஜாதகர் பிறந்தது 29 மே 1995 அன்று இரவு 10 மணி 10 நிமிஷத்தில் பிறந்திருக்காரு. இவரோட ஜாதகத்தில் பிறந்தகால சனி கும்பராசியில் மூல திரிகோண பலத்தோடு இருக்குது. கோச்சார ராகுவும் அதே கும்பராசியில் தான் பயணிச்சிட்ருக்கு. பிறந்தகால சனிக்கு நெருக்கமான பாகையில் கோச்சார ராகு பயணிக்கும் போது இவருக்கு வேலை நீக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த அமைப்பு 2ஆம் பாகமான தனஸ்தானத்தில் ஏற்பட்டதுனால குடும்பத்துக்கு வர வேண்டிய வருமானம் தரப்பட்டுருச்சு. பணம் சார்ந்த கணக்கு வழக்குகளில் பிரச்சனையாகி தான் இவருக்கு வேலை நீக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் தனகாரகனாகிய குரு பாதக ஸ்தானத்தில் நின்று தசாபுத்தி நடத்துகிறது தான். மகர லக்னத்துக்கு பாதகஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு நின்று தசாபுத்தி நடத்துகிறது தான் பணம் சார்ந்த பிரச்சனைக்கு காரணம். அடுத்து வேலை எப்போ கிடைக்கும்னு ஜாதகர் கேட்டார். நடக்கிறது வேலையை குறிக்கிற 6ஆம் அதிபதியான புதன் அந்தரம் நடக்குது. சனியின் பாகையை ராகு கடந்துருச்சு. அப்படிங்கிறதுனால புதன் அந்தரம் 4/11/2025 வரைக்கும் இருக்குது. புதன் அந்தரம் முடிகிறதுக்குள்ள அடுத்த வேலை கிடைக்கும்னு சொல்லப்பட்டது. பொதுவாக சனி மீது, அதாவது பிறந்தகால சனி மீது கோச்சார ராகு பயணிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் பொதுவாக ஏற்படும் அப்படின்னா, வேலை இழப்பு ஏற்படும், வேலையில் ப்ரமோஷன் ஆகும், அதிகப்படியான பணிச்சுமை ஏற்படும் மற்றும் பணி சார்ந்த அழுத்தங்கள், மன அழுத்தங்களும் அதிகம் ஏற்படும். அதிக நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். வேலையில் இடமாற்றம் ஏற்படும், தொழிலாளிகளோடு பிரச்சனைகள் ஏற்படும், தொழிலில் பெரும் பண நஷ்டமும் ஏற்படும், தொழில் முடக்கமும் ஏற்படும். ஆர்டர்ஸ் நிறையா கைவசம் இருக்கும்போது மிஷின் ரிப்பேரில் வேறு ஏதாவது காரணங்களால டைமுக்கு டெலிவரி பண்ண முடியாமல் போகும். தொழிலாளிக்கு ஏதாச்சும் விபத்துகள் ஏற்பட்டு சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் பொதுவாக பிறந்தகால சனி மேலே கோச்சார ராகு பயணிக்கும் போது ஏற்படுது. அனைவருக்கும் நன்றிகளோடு JP Maestro ராஜபாளையம்.